வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஈஸியாகவே செம்ம அட்டன் பண்ணலாம். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ்லேருந்து பார்த்துடலாம். ப்ராஃபிட் லாஸ் இது அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்னா லாபம்னு சொல்லுவாங்க, லாஸ்னால் நஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் வாங்கின அமௌண்ட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட விற்கிறோம். விற்கிறது செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்குகிற அமௌண்ட் காஸ்ட் ப்ரைஸு, விற்கிற அமௌண்ட் செல்லிங் ப்ரைஸு. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாங்குகிற அமௌண்ட்டு நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்றா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இதுவே ஒரு விலைக்கு வாங்கி அதை ரொம்ப கம்மியான விலைக்கு விற்றனா நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அப்படின்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சம்மு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார்முலா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது நம்ம விற்கிற விலையிலேருந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கின விலையில் மைனஸ் பண்ணனா ப்ராஃபிட் கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் எப்போவுமே கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்னு எடுத்துப்பாங்க. இதுவே காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபார்முலாஸும் இங்கே கொடுத்துருக்கோம். லாஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதையே கொஷினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எந்த சம் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலாவை காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அந்த நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டு கீழே காஸ்ட் ப்ரைஸை எடுத்து எழுதிக்கிட்டு இன்ட் 100 அப்படின்னு போட்டோன்னா இதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் 2000 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் 2500ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. அப்படின்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஷின்லேயே ப்ராஃபிட்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றதை டைரெக்டாக போயிட்டு கண்டுபிடிச்சா போதும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் எது கேட்டாலும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோன்னா 500 கிடைக்கும். இதுதான் ப்ராஃபிட்டு. இது ப்ராஃபிட் ருபீஸில் இருக்குது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 500ன்னு. கீழே காஸ்ட் ப்ரைஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 200ன்னு. ஸோ 500 by 200 into 100 இது சால்வ் பண்ணால் 25% ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 25%ன்னு ஒரு 2-3 ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. 25% ப்ராஃபிட், 25% லாஸ், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 25%ன்றதை பார்த்துட்டு டக்குன்னு 25% கிளிக் பண்ணிடக்கூடாது, ஷேட் பண்ணிடக்கூடாது. 25% ப்ராஃபிட்ன்றதை நல்லா தெளிவாக பார்த்து அதுதான் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 4/3 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை செல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அது விற்கும்போது 4/3 காஸ்ட் ப்ரைஸில் 4/3 இருக்குது. அப்படின்னா ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்னு வந்தாலே நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் போட்டுப்போம். அப்படின்னா 4/3 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னு வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் 4/3 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்னு வந்துடும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க அப்படின்றத.
ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் 4/3 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இப்போ இதுலேயே வந்து செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ செல்லிங் ப்ரைஸையும் காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து நம்பரை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இதுக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிரும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா டிவைடடில் வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் 4/3 ஈக்குவல், அதாவது டிவைடட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் 4ன்னு எடுத்துக்கலாம். கீழே டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கணக்கு. ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிச்சு. நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தேவைப்படும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 3 - 2 வந்து அதாவது 4 - 3 வந்து 1ன்னு வரும். ஸோ 1 தான் டிஃப்ரென்ஸு. டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/3 இன்ட்டு 100. அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 100/3ன்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா கொஷினில் வந்து ஆப்ஷனில் வந்து சில டைம் வந்து பாயிண்ட்லேயும் கொடுப்பாங்க ஆன்சரு, இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயும் கொடுப்பாங்க. ஆப்ஷனை பார்த்து தெளிவாக நீங்கள் ஷேட் பண்ணணும். இதில் வந்து 33 1/3% ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ன்னு போட்டுறக்கூடாது, ப்ராஃபிட்ன்றதை வந்து கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃப்ரெட் பைஸ் அண்ட் ஓல்ட் ஸ்கூட்டர் ஃபார் rupees 4,700. பைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பைஸ்னால் அது வந்து காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். அண்ட் ஸ்பென்ஸ் rupees 800 ஆன் இட்ஸ் ரிப்பேர். ஒரு பைக்கை, அதாவது ஒரு ஓல்ட் ஸ்கூட்டரை வந்து 4,700க்கு வாங்கி அதை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கான். எவ்வளோக்கு ரிப்பேர் பண்ணியிருக்கான்னா 800 rupeesக்கு வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கான். தென் ஹீ செல்ஸ் த ஸ்கூட்டர். விற்றுருக்கான் அந்த ஸ்கூட்டரை 5,800க்கு விற்றுருக்கான். அது வந்து செல்லிங் ப்ரைஸு. கெயின் பெர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் பைஸ்ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு 4,700 வந்து ஸ்ட்ரெயிட்டாக காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்து எழுதிடக்கூடாது. ஏன்னா இந்த கொஷனில் வந்து ரிப்பேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பேர்ஸுன்ற அமௌண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில சம்ஸில் வந்து ரிப்பேர்ஸ் அந்த மாதிரி அமௌண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட், அதாவது ரிப்பேர்ஸ் அப்படி இல்லைன்னா வேறு எதனா வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது 2 அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். நான் வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அது சரி பண்ணிடுறேன். அது சரி பண்ணால் அதை வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ ரிப்பேர் பண்ணால் இதை வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிடணும். 4,700யும் 800 ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வர அமௌண்ட் வந்து 5,500ன்னு வருது. ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸு. இப்போ நம்ம வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 5,800. அப்படின்னா ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்து 300 rupees-ஆக இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்ம பார்த்த உடனே மைண்ட்லேயே கணக்கு போட்டுடலாம். 300 தான் வரும் ப்ராஃபிட்டு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எல்லாம் ஒன்று தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டிஃப்ரென்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எத்துனா 300ன்னு வரும். அதாவது 5,800 மைனஸ் 5,500 300ன்னு வரும். டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 5,500ன்னு. அது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து வந்துடும் 5 × 5/11% கெயின் அப்படின்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் வந்து கொஷினையும் அதுக்கு வந்து எந்த ஃபார்முலா வந்து போடணும் அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக அடிக்கலாம். ப்ராஃபிட் லாஸில் வந்து ஈஸியாக அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் லாஸு பர்சன்டேஜ். இது ரெண்டுத்துக்கும் இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் சம் வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஏன் ரெண்டுமே ஒன்றா கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிப்போம், 100ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். அதாவது கொஷினில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ன்னு எடுத்துப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன்.
இதுவே பர்சன்டேஜ் சம்மில் வந்து டோட்டல், ஒரிஜினல், மேக்ஸிமம் அப்படின்ற வேர்டு வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மூணுத்தில் எதனா ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம 100ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம், அதை வந்து நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது, அந்த பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எப்படி மாற்றுவோம்னா 100 ப்ளஸ் அந்த பெர்சன்டேஜை வந்து அப்படியே எடுத்து போட்டு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா 100 + 20 120% அப்படின்னு போடுவோம். அந்த 120% வந்து 120/100 அப்படின்னு எழுதிப்போம். இதுதான் ப்ராஃபிட்க்கு. லாஸ்ன்னு வந்துச்சுன்னா 100 - பெர்சன்டேஜ், அதாவது 100 - 20 80ன்னு வரும், 80% வரும், அதாவது 80/100ன்னு எழுதிக்கலாம். அதை இது பெர்சன்டேஜில் வந்தால் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ்ன்ற வேர்டு இருக்கும், இல்லைனா டிக்ரீஸ்ன்ற வேர்டு இருக்கும். டிக்ரீஸ் இல்லாமல் டிக்ளைனிங் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா 100 + பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ்க்கு, டிக்ரீஸ்க்கு வந்து 100 - பெர்சன்டேஜ் இதை எடுத்து எழுதி சால்வ் பண்ணிடலாம். பெர்சன்டேஜ் விடுங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த காஸ்ட் ப்ரைஸ்னால் 100 எடுத்துக்கணும், டோட்டல், ஒரிஜினல், மேக்ஸிமம்க்கு வந்து 100 எடுத்துக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த 100 + பெர்சன்டேஜ்லாம் நீங்கள் சம் வரும்போதே பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் மெத்தடில் எப்போவுமே பக்கத்தில் இருக்க நம்பரை வந்து டிவைட் பண்ணிக்கணும், ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் பாக்ஸ் மெத்தடு. உங்களுக்கு இங்கே கூட போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், டிவைட். பக்கத்தில் இருக்க நம்பர் ஃபுல்லாகவே டிவைட் பண்ணிக்கலாம், எந்த நம்பராக இருந்தாலும். ஆனால் ஆப்போசிட் நம்பரை எப்போவுமே மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். இப்படி பண்ணாலே பாக்ஸ் மெத்தட் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ராஃபிட், அதாவது பாக்ஸ் மெத்தடுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எந்த பாக்ஸ் மெத்தடாக இருந்தாலும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ், எந்த பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த பெர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜுக்கு நேராக இருக்க நம்பர் வந்து எப்பவுமே செல்லிங் ப்ரைஸில் தான் இருக்கும். இதுவே இன்னொன்று வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ்க்கு நேராக காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது அந்த 100ன்றத வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான், அதை நம்ம அஷ்யூம் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்திருப்போம். அதை தான் அங்கே கொடுத்துருக்கேன். ஒரு சைடு 100 இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸா இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சம் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். 4th சம் போயிடலாம். When a commodity is sold for ₹34.80, there is a loss of 2%. What is the cost price of commodity? சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. சோல்டுனா செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 34.8. லாஸ் வந்து 2% வந்து லாஸ் ஆகிருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க, கொஷினில் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் மெத்தடை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ன்னு பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் மேலே கண்டிஷனில். லாஸ்ன்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 100 - பெர்சன்டேஜ், அதாவது இங்கே வந்து 2%ன்னு இருக்குது. அப்படின்னா 100 - 2 வந்து 98ன்னு வரும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 98ன்னு. ஸோ அந்த 98க்கு ஈக்குவலாக தான் 34.8 இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ் எடுத்து எழுதிக்கிட்டோன்னா அதுக்கு நேராக செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்கும்னு. அதனால தான் அந்த 98ன்றது வந்து லாஸ் பெர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 98க்கு நேராக 34.8 அது வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ லாஸ் பெர்சன்டேஜுக்கு நேராக செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. மேலே இருக்க கண்டிஷனில் அதே மாதிரியே இருக்குது. ஸோ கீழே வந்து 100. ஏன் நம்ம அங்கே 100 எடுத்துருக்கோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் காஸ்ட் ப்ரைஸ் பெர்சன்டேஜை வந்து 100ன்னு எடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ், அதுவும் காஸ்ட் ப்ரைஸ் தான், ஆனால் அது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டில் இருக்கிறது. கொஷனில் வந்து அமௌண்ட்டில் தான் கேட்டிருக்காங்க, இன் ருபீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும், அதனால தான் அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுவே பெர்சன்டேஜில் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 100ன்னு இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து பக்கத்து நம்பரை வந்து
டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்டில் இருக்க 34.8 அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பாயிண்ட் வைக்க போகிறோம். அதாவது 98ல் ஒரு 0 சேர்க்க போகிறோம். இந்த பக்கம் 0 சேர்த்தோன்னா இந்த பக்கமும் 0 சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா 348ன்னு மாறிடும். பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ 980 348ன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா அதாவது 0 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா 249 சார் 98ன்னு வரும். இதே மாதிரி அந்த 348 எப்படி கேன்சல் பண்ணணும்னா 174 2 சார் 348ன்னு வரும். இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா லாஸ்ட்டாக வந்து 49x = 1740 அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதுனா 35.51 அப்படின்ற ஆன்சர் வந்து வரும். சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா கொஷினில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். என்ன ஃபார்முலானா அதே நம்பர் ஆஃப் ஐட்டம் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஃபார்முலா தான். மேலே வந்து அதாவது நியூமரேட்டில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து நம்பர் ஆஃப் அமௌண்ட்டுன்றதை வந்து எழுதியிருப்பாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கீழே ஒன்று கொடுத்துருக்கேன். நான் எல்லா ஃபார்முலாஸ் கீழேயும் சின்னதாக ஒரு மெத்தட் மாதிரி கொடுத்துருப்பேன். அது வந்து ஃபார்முலா கிடையாது, அதாவது அது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சைடு 3 பாக்ஸ் இருக்குது, இந்த சைடு ரைட் சைடில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ட்டு 100ன்றது. அங்கே வந்து எப்போவுமே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். லெஃப்ட் சைடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வரும், ரைட் சைடில் வந்து செல்லிங் ப்ரைஸ் வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து தெரியாத மாதிரி தான் கொடுப்பாங்க எப்பவுமே. மோஸ்ட்லி வந்து செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஷினில் கொடுப்பாங்க. அப்படி வேறு மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா 100ன்னு எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸில். ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அமௌண்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். நம்ம சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க சம்முக்கு போயிடலாம். 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a shopkeeper purchased 70 kg of potato for ₹420. ஒரு ஷாப்கீப்பர் இருக்கான், அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான் 70 kg ஆஃப் பொட்டேட்டோ பர்ச்சேஸ் பண்ணுறான். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறான்னா 420க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். 70 kg ஐஃபன் போட்டு ₹420 ஆரோ மார்க் போட்டு ₹420ன்னு எழுதியிருக்கோம். அது என்னென்னா 70 kg வந்து 420க்கு வாங்குறான். அண்ட் சோல் த ஓல்ட் லாட் அட் த ரேட் ஆஃப் ₹6.50 பெர் கேஜி. அதாவது பெர் கேஜினா 1 கேஜி. 1 கேஜியை வந்து 6.5 ரூபாய்க்கு விற்கிறான். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். 1 கேஜி வந்து ₹6.5 அப்படின்றது. ஸோ வாட் வில் பி இஸ் கெயின் பெர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். மேலே வந்து 70 கேஜின்னு இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸு. கீழே இருக்கிற நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ரைட் சைடில் எழுதிக்கணும். ஸோ மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 70ன்னு எழுதிக்கிட்டோம். கீழே அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 70 கேஜிக்கான அமௌண்ட் வந்து ₹420. அதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கணும். அப்படின்னா 70/420 இன்ட்டு பக்கத்தில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் எழுதிக்கணும். ஸோ இது வந்து நம்ம வாங்கின அமௌண்ட்டுன்றதுனால, அதாவது அந்த 70 kg ஆஃப் பொட்டேட்டோ வந்து நம்ம வாங்கியிருக்கோம், அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம். அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஏன் 100ன்னு எடுத்துருக்கோன்னா கொஷினில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கல, அதனால் நாமளே அஷ்யூம் பண்ணி 100ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுவே ரைட் சைடில் பார்த்தோன்னா அந்த 1 kg ஆஃப் பொட்டேட்டோ, அந்த 1 kg ஆஃப் பொட்டேட்டோன்றது வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அது வந்து மேலே போட்டுக்கிட்டோம். அதுக்கான ருப்பீஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 6.5, அது வந்து டினாமினேட்டர் போட்டுக்கிட்டோம். இன்ட்டு எக்ஸ். ஏன் எக்ஸை போட்டிருக்கோன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது. செல்லிங் ப்ரைஸை வந்து 100ன்னுலாம் அஷ்யூம் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், தெரியாததால். இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 108/1/3 அப்படின்ற செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை வந்து 108/1/3ன்றத வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ 108/1/3 - 100.
இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா, அதாவது 108 1/3 மைனஸ் 100ன்னு இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 1/3 வந்து டைரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். டைரெக்டாக எடுத்து எழுதிக்கிட்டு பேலன்ஸாக இருக்க ஹோல் நம்பரை வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது 108 மைனஸ் 100 வந்து 8ன்னு வரும். ஸோ 1/3 வந்து ஆல்ரெடி எடுத்து எழுதிருக்கோம். அப்படின்னா 8 1/3% ப்ராஃபிட். இங்கேயே டைரெக்டாக பர்சன்டேஜ்னு போட்டுக்கிட்டோம். அதாவது ப்ராஃபிட்னு போடாமல் ஏன் டைரெக்டாக பர்சன்டேஜ் போட்டிருக்கோம்னா, காஸ்ட் ப்ரைஸ் 100ஆக இருக்கும்போது நாம் வந்து சால்வே பண்ண தேவையில்ல. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு வந்து எடுத்து எழுதி சால்வ் பண்ணவே தேவையில்ல, டைரெக்டாக பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, காஸ்ட் ப்ரைஸ்னு கீழே 100ன்னு போட்டாலும் இன்ட்டு 100 ரெண்டுமே சால்வ் ஆகி கடைசியாக வந்து இதே 8 1/3% தான் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ நம்ம டைரெக்டாகவே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா, டேமேஜ்டு இல்லைன்னா ராட்டன் அப்படின்றத வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் வந்து லாஜிக்காகவே சம்ம வந்து அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் லாஜிக்காகவே அந்த சம்ம வந்து போடலாம். 6th சம்மில் பாருங்களேன், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஷாப் கீப்பர் பாட் 10 bananas ஃபார் ₹100. ஒரு ஷாப் கீப்பர் இருக்கான், அவன் வந்து பனானாவை வந்து 10 பனானா வந்து ₹100 வாங்குறான். அதுதான் நம்ம கீழே ஆரோ மார்க் போட்டிருக்கோம். 10 பனானா வந்து ₹100 வாங்குறான். அண்ட் 2 bananas வேர் ராட்டன். 2 பனானா வந்து 2 வாழைப்பழம் வந்து அழுவி போச்சு, அதான் ராட்டன் கொடுத்துருக்காங்க. He sold the remaining bananas at the rate of ₹11 per banana. பேலன்ஸ் இருக்க பனானாவை வந்து ₹11 விற்கிறான் ஒரு பனானாவை. ஸோ பேலன்ஸ், அதாவது 10 பனானாவில் 2 பனானா அழுவி போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 8 பனானா இருக்கும். ஸோ அந்த 8 பனானாவையும் ஒரு பனானாவையும் ஒரு வாழைப்பழத்தையும் ₹11 விற்கிறான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 8 பனானாக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கான அமௌண்ட்டை. ஸோ ஒரு பனானா ₹11, 8 பனானா எவ்வளோவா இருக்கும்னா 8 × 11 தான் இருக்கும். ஸோ 8 11 சார் ₹88 இருக்கும் 8 பனானாவோட அமௌண்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 10 பனானான்றது வந்து காஸ்ட் ப்ரைஸ், ஏன்னா பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ₹88 இருக்க அந்த 8 பனானாஸ் என்னென்னா சோல்டுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கன்னா, அப்படின்னா அது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜான்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருக்கா செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருக்கான்னு பார்த்தா காஸ்ட் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருந்தால் லாஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இதுவே செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருந்தால் கெயினாக இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பெருசாக இருக்குது, அதாவது 100 வந்து பெருசாக இருக்குது, அதனால் நான் வந்து லாஸாக தான் இருக்கும். ஸோ லாஸ் கண்டுபிடிச்சோன்னா 12ன்னு வரும். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா 12/100 × 100ன்னு வரும். இது சால்வ் பண்ணோன்னா லாஸ்ட்டாக வந்து 12% லாஸ்ன்றது வந்து ஆன்சர் வந்துடும். இது வந்து 6th சம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஷினில் வந்து 2 செல்லிங் ப்ரைஸு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் இது ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். x²/100% லாஸ் அப்படின்ற ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 7th கொஸ்டினில் பாருங்கள். A man sold 2 articles at ₹375 each. 2 ஆர்டிக்கலை வந்து செல் பண்ணுறான். 2 ஆர்டிக்கல்லையும் ₹375 தான் செல் பண்ணுறான், விற்கிறான். ஸோ அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது 2 ஆர்டிக்கலுக்கும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் கெயின்ஸ் 25%. மொதல் ஆர்டிக்கலில் வந்து 25% வந்து லாபம் அடைகிறான். அந்த அதர் ஹீ லாஸஸ் 25%. 2வது ஆர்டிக்கலில் வந்து 25% வந்து நஷ்டம் அடைகிறான். ஸோ 25 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ கெயினும் லாஸும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி 25% இது சேமாக இருக்குது. அதே மாதிரி கொடுத்துருக்க செல்லிங் ப்ரைஸும் 2 செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நாம் வந்து x²/100% லாஸ் அப்படின்ற ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும்.
இதுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா 25 வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த 25 தான் எக்ஸோட வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். செல்லிங் ப்ரைஸை வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சம்ஸில் அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கவே கூடாது. அதனால தான் நம்ம அங்கே அடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 25 இருக்கும். அது சப்ஸ்டியூட் பண்ணால் 25 ஸ்கொயர் சார் 625 வரும். ஸோ 625/100% லாஸ். ஸோ 100 வந்து 100 கீழே இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி வந்து புள்ளி வைக்கிறோம் முன்னாடி. ஸோ 6.25% வந்து லாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் 8th சம். 8th சம்மில் வந்து இந்த சம்மை வந்து நம்ம பாக்ஸ் மெத்தட்லாம் பண்ண போகிறோம். அதாவது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்படின்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எ மேன் சோல்டு 2 chairs at ₹990 ஈச். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோல்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது, ₹990 இருக்குது. ஈச்சுன்னு கொடுத்துருக்காங்க. 2 சேரையும் அதே விலைக்கு தான் விற்றுருக்கான். ஆன் ஒன் ஹீ கெயின்ட் 10%. ஒன்றுத்தில் வந்து 10% கெயின் ஆகிருக்கு. இன்னொன்றுத்தில் வந்து லாஸ்ட் 10%, 10% வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க, 10-10 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அந்த x²/100% லாஸ் அப்படின்ற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் வந்து 10 இருக்கும். அதை சால்வ் பண்ணணும்னா 1% லாஸ்ன்னு கிடச்சிரும். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் கேட்கவே இல்லை. எல்லாத்துலேயும் பெர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, கெயின் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து கெயின் ஆர் லாஸ் அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்ன்ற வார்த்தையே கொடுக்கல, இல்லை சிம்பிளும் கொடுக்கல. நீங்கள் இதை வந்து தெளிவாக பார்க்கணும். இதை மிஸ் பண்ணிவிட்டோம்னா சம்மே போயிடும். ஸோ 1% லாஸ் இல்லை. அதுக்கப்புறமா இன்னும் ஆன்சர் இருக்குது. ஸோ நமக்கு பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது லாஸோட பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து அமௌண்ட்டாக மாற்றி கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 2 செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியும், 990 990ன்னு. ஸோ அந்த 2 செல்லிங் ப்ரைஸையும் 990 990யும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும் 2 சேருக்கும். அதாவது 1980, அதுதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். அப்போ அந்த 1980 அப்படின்ற டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் எப்போவுமே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா லாஸ் பெர்சன்டேஜ்க்கு நேராக தான் வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போனா இதுக்கான லாஸ், இதுக்கு இங்கே வந்து ப்ராஃபிட் கிடையாது, லாஸ்ன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 1% லாஸ் ஆகுதுன்னு. ஸோ அந்த லாஸ்ன்றதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா அந்த 1% அப்படின்னு இருக்குது. ஸோ லாஸ்ன்னு வந்தாலே 100 - % தான் இருக்கும். ஸோ 100 - 1ன்னா 99 இருக்கும். ஸோ 99% எப்பவுமே பெர்சன்டேஜை வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் மோஸ்ட்லி எழுதுவோம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா 99 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த 99 தான் 1980 ருபீஸாக இருக்கும். அதாவது அந்த லாஸ் பெர்சன்டேஜும் செல்லிங் ப்ரைஸும் எப்பவுமே அதுக்கு நேராக தான் இருக்கும். அப்படின்னா அந்த 99 தான் 1980 ருபீஸு. அப்படின்னா கீழே வந்து அந்த 1, அதாவது அந்த 1% லாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் அதாவது அந்த 1ன்றதும் லாஸ் தான், அந்த எக்ஸ்ன்றதையும் லாஸ் தான். ஆனால் அந்த 1ன்றது வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸ்ன்றதை வந்து அமௌண்ட்டில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ வந்து 20ன்னு வரும். இந்த பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். அதாவது 99 ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு 1980 இருக்குது. அதாவது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 199 சார் 199, இந்த சைடு வந்து 299 சார் 198 அப்படின்னு வருது. ஸோ அப்படின்னா 2099 சார் 1980 இருக்கும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 20. ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 20 இருந்தால் அது லாஸோட அமௌண்ட், அதாவது 1% லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 20 இருந்தால் அது வந்து லாஸோட அமௌண்ட் வந்து 20 இருக்கும். அப்படின்னா லாஸ் வந்து 20 ருபீஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த 2-3 சமம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் பெர்சன்டேஜ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. அதனால் x²/100% லாஸ்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்,
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் வந்து முன்னாடி சம் இருக்க மாதிரி அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து தெளிவாக பார்க்கணும். இந்த மாதிரி 2 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருந்து ப்ராஃபிட் லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் எப்பவுமே நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸாக தான் இருக்கும். அது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அப்படின்ற ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும், ப்ராஃபிட்டும் கிடைக்காது லாஸும் கிடைக்காது. அதனால நம்ம டைரெக்டாக 2 இங்கே பாருங்கள் 9th சம்மில் இஃப் ராம் பைஸ் 2 cows at ₹824 each பைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனா அது வந்து காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் சேல்ஸ் 1 at கெயின் பெர்சன்டேஜ் வந்து 14% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ் பெர்சன்டேஜ் வந்து 14% கொடுத்துருக்காங்க கொஷனில். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் வந்து ஈக்குவலாக இருந்து அதுக்கான செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, இந்த இடத்துல வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ்ன்னு டைரெக்டாகவே ஆன்சர் எழுதிக்கலாம். ஏன்னா இது சால்வ் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்காத மாதிரி தான் ஆன்சர் வரும், லாஸும் கிடைக்காத மாதிரி தான் ஆன்சர் வரும். ஸோ டைரெக்டாகவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது.